ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பிடி முருங்கைக்கீரை, ஒரே ஒரு சின்ன கத்திரிக்காய், 4 பீன்ஸ், 4 அவரைக்காய், ஒரு கேரட், ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுங்க. பெருங்காயம் போட்டுட்டு ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுவிடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். குழைய தக்காளி வேகணும். நல்லா தக்காளி குழைய வெந்ததும் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். வெறும் முருங்கைக்கீரை மட்டும் கூட நம்ம செய்யலாம். முருங்கைக்கீரையோடு இந்த காயும் சேர்ந்ததுன்னா உடம்புக்கு நல்லது. முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் சத்து இருக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸோடு ஒரு பிடி முருங்கைக்கீரை போட்டு கொடுக்கலாம். இல்லையா, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணான்னா வெறும் முருங்கைக்கீரையை இன்னும் ஒரு பிடி சேர்த்து போட்டுட்டா அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பொரியல் எதுவும் செய்யாதனால வெஜிடபிள்ஸ் வேணுன்றதுனால இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டுட்டோம். கூட வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கணும். மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகா பொடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். பருப்பும் அரிசியும் சேர்த்து இந்த 1 டம்ளருக்கு 3 டம்ளர் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன். அது ஊறிச்சுனா தான் கொஞ்சம் நல்லா வேகும். ரைஸ் நல்லா இலக்கமாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த புளி தண்ணி நம்ம கூடவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு நல்லா கிளறிட்டு நம்ம குக்கர் மூடி விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் வைக்கலாம். கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுங்க. நெய் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் சாம்பார் சாதத்துக்கு நெய் போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடுங்க. 4 விசில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த முருங்கைக்கீரையை போட்டுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா இந்த ஹீட்லேயே கீரை வெந்துடும். தனியாக நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. முதல்ல கூட போட்டுட்டோம்னா ரொம்ப கசந்து போயிடும். பாருங்கள், சாதம் குழைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போச்சுன்னா நல்லா கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.